எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்ற டயலாக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு கணக்கச்சிதமா பொருந்துற ஒரே ஒரு ஆள்னா அது ஐயா ஓபிஎஸ்க்கு தான். இவர் விவேகானந்த காமெடி ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அண்ணன் வந்தா 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். 7 ஸ்டார்லாம் தர முடியாதுங்க. 7 ஸ்டார் இல்லாட்டியும் ஒரு 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லம்பாங்கல்ல. இப்போ கடைசியில் குடிசை கூட எனக்கு வேணாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டார். வெளில போகிறப்ப ஐயா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அண்ணாமலை பட்டவர ரஜினி மாதிரி சவால் விட்டாப்புல. இங்கே பார், என்கிட்டேருந்து எப்படி நீ எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு என்னைய விரட்டி வெளியில் அனுப்பிச்சியோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க அத்தனையும் ஒன்று விடாமல் உருவிட்டு உன்னைய நான் வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட வந்தார் சவால். ஆனால் நான் ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆயிட்டார். ஐயா தனியாக இருக்கிறேன், பயமாக இருக்கு, மரியாதையே இல்லை, எவனையும் என்னை நம்பி வரமாட்டேன்றாங்க, எப்படியாச்சும் என்னைய உள்ள சேர்த்துக்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயா கிட்டத்தட்ட அதுதான், எந்த விதமான நிபந்தனையும் இன்றி மறுபடியும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருபாட்லா கூத்தடி கூத்து. ஐயா ஓபிஎஸ் இந்த எலெக்ஷனுக்கு 2026 எலெக்ஷனுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா தான் நிக்கணும் போல அப்படின்னு ஐயாவுக்கா தோணிருக்கு. ஐயா உண்மையில அந்த அளவுக்கெல்லாம் இறங்க மாட்டார். இப்பயும் கூட கேட்டிருக்காங்க, ஏன் சார் தனி கட்சியில ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து அப்படின்றப்ப அதிமுக தான் என்னுடைய உயிர் நாடி, அதை விட்டுட்டு அதுக்கு எதிராக ஒரு அரசியலை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். ஐயா அவ்வளவு கௌரவமா விட்டு கொடுத்துட்டார். ராமநாதபுரத்தில் ஐயா போட்டி போட்டார்ல, அங்கே எதிர்த்து தான் நின்று போட்டி போட்டார். தனி கட்சியா கிட்டத்தட்ட நம்மளோட செல்வாக்கு எப்படி சும்மாலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் அவரோட பலம் என்ன அப்படின்றத ராமநாதபுரத்தில் அவர் தனியா நின்னே நிரூபிச்சிட்டார். கட்சியா இருந்து கூட சில பேரால அவரை பீட் பண்ண முடியலன்னு தோத்துட்டாரு. ஆனா தோத்தாலும் கௌரவமா தோத்தார். அங்க பீட் பண்ண முடியாத ஒரு அந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்துல நின்று யோசிச்சு பாருங்களேன். அவர் தேனியில நின்றுக்கலாம், இல்ல வேற எங்கேயாச்சும் அவருக்கு நல்ல பழக்கமான தொழில் நின்றுக்கலாம். ராமநாதபுரத்துல போய் நின்று அவரோட வேல்யூ என்ன அப்படின்றத அவர் புரிய வச்சார். ஐயா இப்பயும் கூட ஒரு தர்ம யுத்தத்தை தொடர்ந்து இருக்கார். இதுவும் தர்ம யுத்தம் தான். எத்தனை தர்ம யுத்தம் தான், அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பாட்டு 8, 9, 10 அப்ப ஆரம்பிச்ச தர்ம யுத்தம் இன்னமும் முடியல. அந்த தர்ம யுத்தம் இப்ப எதுக்காக பண்றாருன்னா திமுகவை வீழ்த்தி அதிமுகவை கொண்டு போய் அந்த கோட்டையில உட்கார வைக்கிறதுக்கான தர்ம யுத்தம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஐயா பண்ருட்டியார் பாலிடிக்ஸுக்கு எவ்வளவு பேர் போனவர்ன்றது நல்லாவே தெரியும். பண்ருட்டியார் சொல்லியிருக்கார் என்னன்ட்டு, ஓபிஎஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரோட அந்த அரசியல் வியூகம்லாம் ஆடி போயிருவீங்க கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கு. யாரையும் நம்பி ஓபிஎஸ் அரசியல்ல கிடையாது, யாருக்கு பின்னாடியும் போகணுன்ற அவசியமும் ஓபிஎஸ்க்கு கிடையாது. எல்லாரும் ஓபிஎஸ் பின்னாடி தான் வருவாங்க. செப்டம்பர் மாசம் நம்ம நடத்த போற மாநாட்டில் ஒட்டுமொத்த அரசியல் உலகமே ஆடி போயிடணும், அந்த அளவுக்கு இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட முடிவுகளை எடுத்துட்டோம். ஏன்னா நானும் ஐயா ஓபிஎஸ் இவர் சொல்றாப்புல, நான் இல்லை பண்ருட்டியார், ஓபிஎஸ் பார்க்காத பதவின்றதே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் அவர் சொன்னதுல ஒரு விதத்தில் உண்மை இருக்கு, பார்த்துட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கும். ஓ இதுதான் சேரா, அங்கே உட்காந்து அவங்க எதுவும் பவர் கேம் எல்லாம் ஒன்றும் அதுக்குள்ள உட்காந்து ஆடெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் பார்த்துட்டு ஒரு இந்த இது மியூசியத்துக்கு சுற்றி பார்க்க போவாங்க இல்லை, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஐயா பழனிசாமி ஐயா நல்ல பவரில் உட்காந்துருக்காரு. ஆரம்பத்தில் நினச்சாங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஐயா நினச்சாரு. அதுக்கான வாய்ப்புகள் ஐயா ஓபிஎஸ்க்கு இருந்தது. ஆனால் விட்டு கொடுத்து
கடைசியில இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டாப்புல, விரட்டி விட்டாங்க. இதுக்கு மேல உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆளை தள்ளி வச்சுட்டாங்கன்னு வைங்கள. ஏகப்பட்ட போராட்டம். அம்மா இருக்கிற வரைக்கும் அதை வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சுன்னாங்க. உண்மை அதுதான். இராணுவ கட்டுப்பாட்டில் தான் அந்த அம்மா. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஒரு சர்வாதிகாரியா தான் இருந்தாங்க. அவங்க சொல்றதுதான் சட்டம். அவங்க அது அதிமுகவோட முகம் எங்கே பார்த்தாலும் அவங்களோட முகமாக தான் தெரிஞ்சது. ஒரு தனிப்பட்ட அதிமுகவோட ஒரு நிர்வாகி, ஒரு பெரிய தலை, இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல, என்னதான் அவங்கள இரண்டாம் கட்ட தலைவர்களா அவங்கள சொல்லிக்கிட்டாலும் அவங்க உண்மையிலே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல. அதெல்லாம் வந்து அம்மாவுடைய பொம்மைகள். அப்படியாத்தான் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த லெவல்ல தான் அது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆச்சுன்றது அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் அவரை ட்ரை பண்ணது, சசிகலாமா அவங்கள தூக்கி விட்டது, அதுக்கப்புறம் சசிகலாமா வந்து முதலமைச்சராக ட்ரை பண்ணது, ஐயா எடப்பாடியார் அதுக்கப்புறம் ஆக்குனது, சசிகலாமா ஜெயிலுக்கு போனது, திரும்பி வந்தது, கட்சி தினகரனை வெளில அமிச்சது, அம்மா சசிகலாவை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பொதுக்குழு, செயற்குழு, கட்சி பஞ்சாயத்து, சின்ன பஞ்சாயத்து, ஏகப்பட்டது. நடக்காதது இல்லை. அதிமுகவில் அத்தனை வருஷத்துல நடக்காத அத்தனையும் இந்த 5 வருஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்கல. இப்போ 2024 தனியா நின்னாங்க. இந்த பக்கம் பாசகவும் தனியா நின்றுச்சு. பாசக நிற்கிறப்ப கூடவே தினகரன் அண்ணனும் ஐயா ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க. கூட்டணியா சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய போட்டி போட்டான்னு வைங்கல. இந்த 2 பேராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஆனா 2 பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு. ஒருவேளை சேர்ந்திருந்தால் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லா இடத்துக்கும் வந்திருந்தது. ஒரு டஃப் காம்படிஷனாக போயிருக்குன்னு. ஏன்னா அதிமுகவோட சேர்ந்து டிராவல் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்பயுமே மேலே எப்படியாச்சும் இதுகளெல்லாம் உள்ள இழுத்துடணும். தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குறாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேரையும் உள்ள இழுத்துடணும். எக்காந்தம் முதற்கொண்டு 2024 ஐயா எடப்பாடியார் சொன்னது, இனிமே பாசக கூட கூட்டணியே கிடையாது. அவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டோம், நாங்களும் போய் அவங்கள கூப்பிடவும் மாட்டோம். நான் இனிமே பிரிஞ்சது தான், உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து உத்தரவாதம்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த உத்தரவாதம்லாம் எங்கே செத்து கிடக்குதுன்னு தெரியல. ஒரு வழியாக கட்சியை ஒரு கூட்டணியை வச்சு ஓகேன்ட்டாங்க. பட் ஏற்கனவே 2024 இவங்க பிரிஞ்சிருந்தப்பையே அவங்க கூட சேர்ந்து இருந்தது தினகரன் அண்ணனும் ஐயா ஓபிஎஸ். இன்னைக்கும் தினகரன் அண்ணன் ஓப்பனாக சொல்லிட்டு, ஏன் நயினாரன்னே சொல்லிட்டாரு, ஓபிஎஸும் தினகரனும் எங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்படியே சொன்னாலும் ஐயா பழனிசாமி இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதை பற்றி திரும்ப பேசலை, திரும்ப திறக்க மாட்டேன்றாப்புல. முடியாது. இது வரைக்குமே அவங்க உள்ள இருந்தா, அவங்க உன் கூட்டணியில இருந்தா உன் கட்சிக்காரனா நீ அவங்கள வச்சுக்க, அவங்க கூட என் கட்சி என்னைக்குமே ஒட்டி உறவாடாது அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் இது வரைக்கும் அவர் இருக்கார். இப்பயுமே அண்ணன் தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அமமுகவோட பொதுச் செயலாளர். ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கிறப்போ அதிமுக உரிமை மீட்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளர், தலைவர். அவர் தான் வந்து அந்த பேரே அப்படித்தான் இருக்கு. 2 அதிமுக இப்ப பாசக கூட்டணியில உட்கார்ந்து. இப்ப ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் எந்த நிபந்தனையுமே உங்களுக்கு வைக்கல, மறுபடியும் அதிமுகவுக்காக எடப்பாடியார் இறங்கி வந்து என்னைய கூப்பிட்டாரு, ஓகே சொன்னார், கூப்பிட கூட வேணாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா ஓடி வந்து அதிமுக கூட நான் செட்டில் ஆயிடுவேன். ஆனா எனக்கு பதவி இல்லைனாலும் என் கூட இருக்கிறவங்களுக்கு பதவியை நீங்க கொடுத்துடணும், கட்சிக்காக உழைக்கிறதுக்கு நான் எப்பயுமே தயாரா இருக்கிறேன், கூப்பிட மட்டும் சொல்லுங்கன்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டார். கூப்பிட்டா போதும், சமரசம் பேச வேண்டாம், உட்கார்ந்து அவங்க வந்து நான் வந்து உட்கார்ந்து எதையும் வந்து கேட்க வேண்டாம். பக்கத்துல எதுவுமே இதுக்கு முன்னாடி எப்படி பேசாம இருந்தேனோ அதே மாதிரியே இனிமேலும் நான் பேசாமலே இருந்துடுறேன், ஆனா நான் அங்க இருக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இறங்கி வந்திருக்க. அதே அவர் சொன்னாலும் இப்போ மாநாடு செப்டம்பர்ல மதுரையில போட போறாப்புல. மதுரையில எவ்வளவுதான் தாங்குன்றது தெரியல. ஆனா ஊனானா எல்லாரும் மதுரைக்கு கிளம்பிடுறாங்கன்னு வைக்கல. இப்ப ஏன் ஐயா வந்து இந்த மாநாடும்
இந்த ஒரு அறிக்கையும் கொடுத்தாரு இல்லையா, அவரோட ஒப்பீனியன் ஒன்றும் இல்லை. 2024 ஐயா ஓபிஎஸ்க்கு கொடுத்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸு இப்போ 2026 எலெக்ஷனில் அதே கட்சி பாஜக கட்சி கொடுக்கல, மதிக்க மாட்டேன்றாங்க. பெரிய இடத்துலையும் பெரிய ஆளை மதிக்கல, பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை ஒரு ஆளாவே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகள் ரொம்ப வேல்யூ கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஐயா எடப்பாடியாரோட அந்த மனசு வந்துடக்கூடாது, அவர் எந்த இடத்துலையும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதை நேராகவே ஏன் ஐயா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, அமித்ஷா வந்து பார்க்காதது வருத்தமாக தான் இருக்கு, பட் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இப்படி பேசுனா எவன் மதிப்பேன் உள்ளுக்குள்ள? நினைச்சு பாரு, நம்ம ஆளுங்க முதல்ல நம்மள மதிப்பாங்களா? இப்போ இதையெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி, அதாவது இவருக்கும் ஆள் இருக்கு, இவரும் தமிழ்நாட்டில் ஒரு ஆளு தான், அரசியல் அதாவது ஒரு தலைவர் தான், இவருக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு 2 பேரையும் இப்போ நம்ப வைக்கணும். எப்படி அண்ணாமலை பாசகவுக்கு தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு இது இருக்கு, வரவேற்பு இருக்கு அப்படின்னு நம்ப வச்சார மேல, அதே மாதிரியே ஐயா ஓபிஎஸும் நிரூபிக்கணும் தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு, கிரேஸ் இருக்கு. இதை நம்ம விட்டுறக்கூடாது, விட்டுட்டோம்னா இதுவும் நமக்கு ஆபத்து. ஏன்னா அவங்க 5 ஓட்டு 10 ஓட்டுக்கே இப்பெல்லாம் வந்து ரொம்ப இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 50,000 ஓட்டு 1,00,000 ஓட்டு ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா விட்டுட்டு போயிடும். அதை நிரூபிக்கணும், மறுபடியும் இழந்த அந்த மதிப்பை பேக் அடிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஐயா செப்டம்பர் மாதம் மதுரையில் ஒரு மாநாடு போடுறது முடிவு பண்ணிட்டாரு. மாநாட்டே அறிவிச்சிட்டாப்புல. அந்த மாநாடு அதிமுகவை மீட்கிற மாநாடா இல்லை அதிமுகவை கோட்டையில் சேர்க்கிற மாநாடான்றது அது நடத்துகிறப்ப தான் தெரியும் அங்கே என்னென்ன தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு தீர்மானம், எதிர் அணியில் இருக்காங்க இல்லையா, எதிர் கட்சியை சொல்ல, எதிர் அணியில் இருக்காங்க இல்லையா இவர் ஐயா எடப்பாடியத்தா, அவங்கள யாரும் தயவு செய்து தாக்கி கீக்கி பேசிடாதீங்க, அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம மறுபடியும் மதர்ஷிப்போட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அவர் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா இதை நடத்தி காமிச்சிட்டான எலெக்ஷன் செப்டம்பர் வந்துச்சுன்னா அது அக்டோபர் நவம்பர்லாம் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு வைங்கள. ஸோ இதுக்குள்ளே நடந்து அதை வந்து சாதிச்சுக்கிட்டா மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும். ஒன்று பாசக அறிவிக்கணும், நயினார் அண்ணன் அறிவிக்கிறதுலாம் கணக்கில் கிடையாது, அவர் சும்மா சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லலாம். ஆனால் மேலே இருக்கிறவங்க நீங்கள் என்னமோ பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே தனியாக ஒரு வேலையை பார்த்துட்டு, அதனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லணும். இப்போ ஜூலை 27 28 ஐயா இவர் வரப்போகிறாப்புல, மோடி ஐயா வரப்போகிறார். அப்படி வர்ற சமயத்தில் இங்கே அதிமுக சைட்லேருந்து கண்டிப்பாக சில பேர் அவரை கலந்துக்கிட்டு விழாவை கௌரவிப்பாங்கன்னு வைக்கல. அந்த விழாவுக்கு ஐயா ஓபிஎஸ்க்கு அழைப்பு வந்தால் ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது. வேற யாரையும் கூப்பிட வேணாம் அந்த சைட்லேருந்து. ஐயா ஓபிஎஸ் தினகரன் கூட கூப்பிடுவாங்க, ஏன்னா பை டிஃபால்ட்டாக அவர் ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் ஐயா ஓபிஎஸ்ஸை இன்னைய தேதிக்கு ஒருத்தையும் கண்டுக்க மாட்டேன்றான், அது உண்மை. அவர் பின்னாடி கூட்டம் இருக்கா, அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கா, அவர் சப்போர்ட் வந்து தேவையா அவசியமா, அந்த சப்போர்ட் வந்து இல்லாமல் கூட ஜெயிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவர் தான் ஒரு ஆள், அதாவது என்னாலையும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு, என் பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாப்புல. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு உண்மையில பயங்கரமாக ஃபீல் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க, ஐயாவை வந்து வச்சுக்குவாங்களா இல்லை ஐயாவை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளி ஒரு அரசியல் அனாதையாக்க பார்க்குறாங்களா? ஏன்னா இவங்களுக்காகத்தான் எல்லா வேலையும் பார்த்தாரு, இவங்களை கேட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தாரு, கூடவே இருந்தாங்க. கூடவே இருந்து தான் இன்னைக்கு குழிக்குள்ள விழுந்திருக்க மனுஷனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மதிக்கலை, உண்மையிலே மதிக்கலை. அது எப்படியோ இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், கடைசியில் இப்படி வந்து முட்டுச்சந்தில் சிக்கி நிற்கணும்னு அவர் விதி. இந்த விதியை எப்படி அண்ணன் மாற்றி எழுத போகிறாப்புல அப்படின்றத செப்டம்பர் மாநாடு தான் தீர்மானிக்கும். பார்ப்போம்.